பொள்ளாச்சி அருகே செமனாமபதி பகுதியில் கேரள கழிவுகளை கொட்ட வந்த 3 டிப்பர் லாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடிப்பு. பொள்ளாச்சி அருகே உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியான செமனாம்பதி கிராமத்தில் இரட்டை மடை என்ற பகுதியில் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆண்டனி ஜோஸ் என்பவரது தோட்டத்தில் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திலிருந்து ஏராளமான கழிவுகள் கொண்டு வந்து கொட்டுவதாக விவசாயிகளுக்கு தகவல் கிடைத்தது. இன்று அதிகாலை நேரத்தில் 3 டிப்பர் லாரிகளில் கொண்டுவரப்பட்ட கழிவுகளை பொக்லைன் இயந்திரம் மூலம் குழி தோண்டி மர்ம நபர்கள் கொட்டி வந்தனர். அப்பொழுது அங்கு சென்ற விவசாயிகள் லாரிகளை சிறைப்பிடித்து விசாரித்தபொழுது மர்ம நபர்கள் தப்பி ஓடினர். பின்னர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் லாரிகள் மற்றும் பொக்லைன் இயந்திரத்தை கைப்பற்றி அதிகாரிகள் கேரள மாநிலத்தை சேர்ந்த தோட்டத்து உரிமையாளர் ஆண்டனி ஜோஸை தேடி வருகின்றனர். கேரளாவிலிருந்து அடிக்கடி இதுபோன்ற கழிவுகளை கொண்டு வந்து விவசாய நிலங்களில் கொட்டி வருவதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர் என்றும் கேரளா எல்லைப் பகுதியில் உள்ள காவல்துறை சோதனை சாவடிகளில் முறையான கண்காணிப்பு பணி நடைபெறுவதில்லை என்றும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். என் பேர் பட்டீஸ்வரன். நான் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு மாவட்ட தலைவர். இங்கே கேரளா திருச்சூர்லேருந்து மருத்துவக் கழிவுகள் செமனாம்பதி தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டி தான் இங்கே 2-3 வருடங்களாக கழிவு கொண்டு கொட்டிகிட்டு இருந்தாங்க. அது இரவு நேரங்களில் அதில் கழிவுகள் வர்றப்ப அந்த கேட்டை பூட்டிடுறாங்க. இப்போ நாங்கள் இதை பயங்கரமான நாற்றம் அடிக்கிறதுனால இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த காட்டுக்குள்ளே கேட் ஏறி உள்ளே பார்த்தா 4 டிப்பர் லாரியும் ஒரு பொக்லின்னு ஒரு கிட்டாச்சி எல்லாம் குழி தோண்டி பூரா மருத்துவ கழிவுகள் கொட்டிக்கிறாங்க. இதனால் இங்கே விவசாயம் பண்ண முடியல, பயங்கரமான தூர்நாற்றம். அதனால் மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. இதனால் விவசாயிகளுடைய பொருளாதாரம் பாதிக்குது. இங்கே பயங்கரமான நாற்றம், இங்கே குடியும் இருக்க முடியல காட்டில் இருக்கிறவங்கெல்லாம். அதனால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மருத்துவ கழிவுகளை பிடிச்சவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அதே மாதிரி இது கேரளாவோட ஓனர் தான் இந்த பூமி வாங்கியிருக்காரு. ஒரு 100 ஏக்கராக்கு மேலே இருக்குது. இதில் 100 ஏக்கராவோட ஒரு 20 ஏக்கராக்கு மேலே இந்த 4-5 வருஷமாகவே கழிவுகளை கொட்டி மூடி வச்சுருக்கிறாங்க. பூரா டேப்லெட் கவரு, ஊசி. அதே மாதிரி அந்த ஆட்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிற தோட்டங்களில் இருக்கிற கேபிளை எல்லாம் வெட்டி இந்த 2-3 வருடங்களாகவே கேபிளை வெட்டி தீய வச்சு அடிச்சுட்டு அதில் எல்லாமே இரவு நேரங்களில் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய விவசாயிகளுக்கு பாதிப்பான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாவட்ட நிர்வாகம் எடுத்து அவங்கள உறுதியாக தக்க தண்டனை கொடுத்தா தான் இங்கே இருக்கிற விவசாயிகள் நல்ல முறையாக வாழ முடியும். அதுதான் விவசாயிகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியமாக இருக்குங்கிறதா விவசாயிகளோட எதிர்பார்ப்பு. அதே மாதிரி இங்கே நாங்கள் வண்டியை பிடிச்சோன்னுமே டிரைவர்கள்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஒரு 6-7-8 பேர் வந்திருந்தாங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்க செல்லு இதெல்லாமே நாங்கள் பிடுங்கி வச்சுருக்கிறோம். இது காவல்துறை இதுவரையில் ஒரு நடவடிக்கை இருக்குல்ல. நான் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்தாச்சு, சார் ஆட்சியருக்கு தகவல் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஆர்ஐ மணிகார் எல்லாருமே வந்துட்டாங்க. இதுவரையில் இன்னும் எந்த விதமான நடவடிக்கை இருக்குல்ல. அது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா இங்கே இருக்கிற விவசாயம். அதனால் இந்த மருத்துவ கழிவு போகிறதுனால குடிநீர் ஆதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. இங்கே தண்ணியே மாடுகன்னு குடிக்க முடியல, மனுஷன் குடிக்க முடியல. இதுக்கு நிரந்தர தீர்வு வேணுங்கிறத விவசாயிகளோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புங்க.